வெல்கம் டு ஜசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மண் சட்டியில் நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக எங்கள் சேனலில் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பூண்டு முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் உரித்து, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, 10 நெத்திலி கருவாடு, ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு. ஒரு மண் சட்டி வச்சு அடுப்பில் சூடானோடனே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது, கருவாட்டு குழம்புக்கு. அதுக்காக 2 ஸ்பூனு நல்லெண்ணெய். சூடு வந்தோடனே வெங்காயம் சேர்த்துடலாம். அது ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அது கூட பூண்டு, அதே ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். அது கூட தக்காளி, தக்காளி வதங்கினோடனே அதிலே கருவாடை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூனு மிளகுத்தூள், 2 டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள். இது வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே அந்த புளி கரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலையும் அதிலே சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். லேசாக கிண்டிட்டு கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் இதில். இது கூட வெண்டைக்காய், முருங்கைக்காய் எது சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய்கறி போட்டுட்டு கிண்ட வேணாம், அப்படியே இருக்கட்டும். கொதிச்சு நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.